கேக்குதுங்களா? கேக்குது. நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றென்றும் சூக்குமமாக நிறைந்திருந்து வழி நடத்தவும் வேண்டி ஆழ்ந்த அதீத தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு தவத்தினை வழிநடத்திய அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அவையில் குழுமியிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய நற்காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்தனைக்குள் செல்வோம். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, தொட்டால் ஞானம். எதை தொட போறோம், இந்த ஞானங்கிறது என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையில ரொம்ப வெறுப்படைஞ்ச ஒரு இளைஞன் ஒரு ஜென் குருவை தேடி அவரோட மடாலயத்துக்கு வராங்க. குருவை பார்த்து ரொம்ப பவ்யமா வணங்குறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, நான் ரொம்ப வசதியான குடும்பத்துக்குள்ள, ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை, ரொம்ப வெறுப்பா இருக்கு, இந்த வாழ்க்கையை என்னால சகிச்சுக்கவே முடியல, நல்ல விஷயங்கள் கூட என் மனம் போக மாட்டேங்குது, இதுல இருந்து நான் கடத்த இடத்துக்கு எனக்கு வழி சொல்லணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆறாங்க. அப்ப குரு கேக்குறாங்க, சரிப்பா, உன்னை பத்தி நீ கொஞ்சம் சொல்லு, நீ என்ன படிச்சிருக்க, நீ எதுல வல்லவன், உனக்கு என்ன நல்லா தெரியும், உனக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்கு எல்லாம் சொல்லுங்கிறாரு. குரு கேக்குறாங்க. அப்ப அந்த இளைஞன் சொல்றாரு, நான் ஒழுங்கா படிக்கல சுவாமி, எனக்கு அனுபவம்லாம் ரொம்ப கிடையாது, ஆனா நான் சதுரங்கம் நல்லா ஆடுவேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உடனே தன்னோட சீடர்கள்ட்ட திரும்பி ஒரு திக்குவோட பேரை சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க, சதுர சதுரங்கமும் அந்த காய்கள்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சீடர்கள்லாம் வந்துடுறாங்க. சதுரங்க பலகை வச்சிடுறாங்க. அவர் சொன்ன அந்த திப்பும் செஞ்சிடுறாரு. ரொம்ப அடக்கமா நிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு இவருக்கு தெரியாத, இந்த இளைஞருக்கு தெரியாத அவர்கிட்ட சொல்றாரு, என்ன விஷயம் அப்படின்னா, உனக்கு சதுரங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீ இதை பார்த்திருக்க அவ்வளவுதான் இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி யோசிக்கிறாரு அவரு. அப்ப சொல்றாரு, நீ என்னோட சீடர், ஏன் பேச்ச மறுக்காம உன்னோட அடக்கத்தையும் பணிவையும், எனக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நீ எனக்காக உயிரே கொடுப்பேன்னா நீ சொல்லியிருக்க, இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இளைஞனோட நீ சதுரங்கம் ஆடணும். அதாவது இந்த இந்த சீடருக்கு, இந்த பிக்குவுக்கு சதுரங்கம் ஆடவே தெரியாது, இந்த இளைஞர் அதுல வல்லவர், நீ ஆடணும், தோத்து போனா மட்டும், நீ மட்டும் தோத்துட்டேன்னா ஒண்ணு நான் வாளால தலையை சீவிடுவேன், இருந்தா உனக்கு சொர்க்கங்கிறது நிச்சயம், ஆனா நீ வெற்றி பெற்றுட்டனா, நீ ஜெயிச்சு அந்த இளைஞன் தோத்துட்டானா இளைஞனோட தலையை சீவிடுவேன், ஆட ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. இவர் சரணமே இல்லாம இருக்காரு. யாரு? குருவோட சீடர் அமைதியாக இருக்காரு. இளைஞனை ஆரம்பிக்கிறாங்க, ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவருக்கு ஆட தெரியாதுங்கிறது இந்த இளைஞருக்கு தெரியாது, ஆனா கண்டிஷன் தெரியும், யார் தோக்குறாங்களோ அவங்க தலை போயிடுங்கிற கண்டிஷன் தெரியும். ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக காய ஏதோ நினைச்சிருந்தே கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த இளைஞருக்கு புரிய ஆரம்பிச்சிடுது, இவருக்கு ஆட்டமே தெரியலன்ட்டு. சோ நல்லா தெரிஞ்சிடுது, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு, அதாவது இளைஞர் தான் ஜெயிக்க போறோம்னு தெரியுது. குருவின் கையை பாக்குறாக்கா பல பலன்னு ஒரு பெரிய வாள் நல்லா ஷார்ப்பா அப்படியே மின்னுது. தொடர்ந்து ஆட்டம் போயிட்டு இருக்கு. சுறுசுறுப்பா இந்த இளைஞர் காய்களை நகர்த்துறாங்க. அந்த ஆட்டம் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வருதுன்னா, இந்த இளைஞர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு முடிவு வருது. அப்போ சீடர்களுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. அவ்வளவு படிச்ச இந்த சீடர் எப்படி ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயத்துக்கு தூக்கி போகுது அப்படின்ட்டு. ஆனா இந்த சீடரோ அமைதியா இருக்காரு. மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. நான் சாக போறோங்கிற அந்த பயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உயிரோட இருக்கிறதுலயும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல, மரணத்துக்கு போறதுக்கும் சந்தோஷம் இல்ல, பெரிய ஒரு பயமும் இல்ல. அந்த ஒரு ஒரு நிலையான நிலையில அவர் இருக்காரு. ஆனா இந்த சீடன், அந்த இளைஞன் இதெல்லாம் தெரியாது இல்லையா? அவர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. அவரு கண்டிப்பா இந்த இளைஞன் தான் ஜெயிக்க போறான், அவன் சாக போறான். இப்படி ஆனா உன்னிப்பா அவர் கவனிக்கிறாரு. அந்த சீடர் முகத்துல அப்படி ஒரு அமைதி, சாந்தம், கண்கள்ல ஒரு கருணை. இவர் இருந்தாருன்னா இவர் நாளைக்கு ஒரு பெரிய ஞானியா கூட வந்துருவாரு.
ஒரு ஞானியா வந்து உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. இவரு இறந்துட்டா இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும். ஆனா நான் இறந்தா ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அந்த அந்த ஒரு புரிதலுக்கு வந்துடுறாரு அந்த இளைஞன். உடனே என்ன பண்றாரு? ஆட்டத்தை தப்பு தப்பா ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆட ஆரம்பிச்சோடனே என்னாச்சு? குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. குருதான் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா? அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு? அந்த அந்த சதுரங்க பலகையே தூக்கி கலைச்சு விட்டுறாரு. காயெல்லாம் கலைச்சு விட்டுறாரு. கலைச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு திகப்பா எடுத்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு, இந்த ஆட்டம் வந்து ஆள முடியுது. அதாவது யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைன்னு நான் சொல்றேன். அப்போ இந்த இளைஞனை கூட்ட சொல்றாரு, நீ இந்த ஆட ஆரம்பிச்ச போது உன்னோட மன ஒருமைப்பாட்டை நான் கவனிச்சேன். முழுமையான ஆட்டத்துல நீ மூழ்கி போன. உயிர் தியாகம் செய்ய முடிவெடுத்து கடைசியில என்ன ஆச்சு? நீ ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சா கூட நீ உயிர் தியாகம் செய்ய தயாராகிட்ட. அப்ப வாழ்க்கைங்கிறது என்ன? அந்த வாழ்க்கை எப்படி பயனுள்ளதா இருக்கும்? நாம பயனுள்ளதா எப்படி மாத்துக்கணுங்கிற உண்மையெல்லாம் உனக்கு புரிய ஆரம்பிச்சாச்சு. எங்க கத்துக்கிட்ட? இங்க வந்து நீ கத்துக்கிட்ட. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுத்து. அது இவ்வளவு நாள் எங்க இருந்தது? உனக்குள்ளதான் இருந்தது. அத நான் உனக்கு உனக்கு இதனால வரைக்கும் தெரியல. இந்த வாழ்க்கையோட அர்த்தம் உனக்கு தெரியல. எதுக்காக வாழறோங்கிறது தெரியல. இனி உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த இத வந்து நீங்க புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சொல்லி குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவரையும் சீடரா ஏத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பொருள வந்து காணோம், தேடுறோம். தேடினோனே நம்ம என்ன செய்றோம் உடனே? அந்த பொருள கடவுளே நல்ல வேளை இது எனக்கு கண்ல காட்டின அப்படிங்கிறோம். ஆனா அது எங்க இருந்தது? நமக்குள்ளதானே இருக்கு. நம்ம வச்ச இடத்துலதான் இருந்தது. இந்த வீட்டுக்குள்ளதானே இருந்தது. நம்ம வச்ச இடத்துலதான் இருந்தது. ஏன் இது வரைக்கும் அது கண்ல கிடைக்கல? இப்ப இருந்த எல்லாமே அங்கேயேதான் இருக்கு. ஆனா நம்ம தேடுறது கிடையாது. தேட முடியல. தேட தெரியல. அந்த அத வந்து ரொம்ப சுலபமா ஒத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸ்கியூஸ்க்கு போயிடுறோம். அப்ப அதேதான் நமக்குள் இருக்கும் ஆற்றலை, நம்முள் இருக்கும் இந்த அறிவை, அளப்பரிய அந்த ஆற்றலை தூண்டி விடுபவர் தான் குரு. குருவோட விளக்கம்னா நிறைய சிந்தனைகளை நம்ம பார்த்துட்டோம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் உன்னிப்பா இந்த 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 வரிகளை கவனிச்சோம்னா, நம்முள் இருக்கும் அறிவை தூண்டி விடுபவர் குரு அப்படின்னு சொன்னேன். அப்போ அது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. அப்படிதானே? இந்த உயிர் இருக்கு, இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள இயக்கங்கள் நடக்கிறது. இந்த உயிருக்குள்ள அந்த இயக்கங்களை நடத்துறது எது? பேரறிவு. அந்த அறிவு நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நாம என்ன பண்ணோம்? அதை சேனலைஸ் பண்ணணும், ஃபைன் டியூன் பண்ணணும். அதுதான் நமக்கு பண்ண தெரியல. சம்ஜியோட அருமையான பாடல் இந்த ஒரு 2 லைன் நாங்க உதயமா சொன்ன உடனே இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. குரு வணக்க பாடல். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி. எங்க உணரணும் நானு? அந்த புருவத்திடை ஆக்கினையிலதான் நான் உணர்றேன். உடல்ல உயிர் இயங்கிக்கிட்டே இருக்கு, சுழன்றுகிட்டே இருக்கு. ஒரு ஒரு மையங்கள்ல தான் நாம அந்த உயிர் ஆற்றலை உணர முடியும். உடல் முழுக்க சுழன்றோடினாலும் எப்படி வீடுல நம்ம ஃபுல்லா வயரிங் வச்சிருப்போம். வீடு ஃபுல்லா அந்த கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா? அந்த வயரிங்ல ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனா நம்ம எங்க அதை நம்ம யூஸ் பண்றோம்? எந்த இடத்துல நம்ம சுவிட்ச் ஆன் பண்றோம்? அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு அந்த இடத்துல சுவிட்ச் வச்சு அங்க இருந்துதான் நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கிறோம் ஒன்னொன்றுக்கும். அது போல உடல் முழுக்க சுழண்டோடி கொண்டிருக்கும் அந்த ஆற்றலை நம்ம அந்தந்த மையங்கள்ல தான் நமக்கு உணர முடியும். அதுதான் இந்த உடல்ல 7 மையங்கள் இருக்கு. அதை நம்ம குரு ரொம்ப சுலபமா மூலாதாரத்தில் குவிந்திருக்கும் இந்த உயிர் சக்தியை தட்டி எழுப்பி நேரா ஆக்கினில கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஏன்னா அங்க நீ ஏன் அங்க போகணும்? ஆக்கினை தான் இது வரைக்கும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம்னு ஐம்புலனாக செயல்பட்ட மனம் தொடு உணர்வாக இரு புருவ மத்தியில் நிறுத்திக்கிறோம். இப்ப அந்த இடத்துல உயிரின் அசைவை கவனிக்கிறோம். அந்த இடத்துல என்ன பார்ப்போம்? புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி. எனக்குள்ள உயிர் இருக்குன்றத நான் அந்த இடத்துல உணர்ந்தேன் குருவே. புன் செயல்கள், பாவச் செயல்கள் என்னென்ன? பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு, இதெல்லாம் இந்த பாவச் செயல்கள்னால அவ்வளோ பதிவுகள் நான் சேர்த்துக்கிட்டேன். அஜ்ஞான அஜ்ஞான நிலையிலேயே நான் வாழ்ந்துட்டேன் இது வரைக்கும். அது எல்லாம் எனக்குள்ள
உணர வச்சீங்க. புன் செயல்கள் பதிவழித்து என் பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. அப்ப நான் எங்க போகணும்? என் மூலத்தை நான் கண்டுபிடிக்கணும். நான் எங்க இருந்து வந்தேன்? எங்க பஸ் ஏறினமோ அங்கதானே இறங்கணும். நான் எந்த இடத்துல எனது எனது இந்த பயணம் துவங்கியதோ அந்த இடத்துக்கு நான் போய் சேரணும். உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. துரியம் தொடு உணர்வு. துரியத்துல என்னாகும் நமக்கு? அதுதான் இறை, அதாவது கேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்றாங்க. இறையை உணர்ந்து கொள்ளும் அந்த வாசல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துரியத்துல நிலைத்து நிலைத்து நிற்க நிற்க இப்ப பண்ணினோமே தவம் துரிய அதீதம். துரியத்திலேயே அதீத உணர்வு கிடைக்கும் போது அதுவே துரிய அதீதமாக இருக்கு. கருவறிந்து என் கரு மையத்துல என்னென்ன இருக்கு அது புரிய ஆரம்பிக்குது. அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி. களங்கங்களை போக்கிக்கணும். ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற முக்களங்குகள் என்ன சுழற்சி சுழற்சி அடிக்கிறது. ஆணவம் நமக்கு தெரியும். என்னாச்சு? தன்முனைப்பு. அப்படி ஒரு தன்முனைப்போட இருக்கேன். தான் தனது என்ன சொல்றாங்க? தன்முனைப்பால் தான் தனது எனும் கருத்தில் தன்னையே புலன்மயக்கால் எல்லை காட்டி தன்னையே துன்பத்துள் சிக்க வைத்து தவிக்கும் கால் கடை தேட எண்ணும் போது அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு எப்படி வந்த தன்முனைப்பு? ஏன் தன்முனைப்பு வந்தது? இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு. யான் எனது எனும் இறந்த உள்ள போக்காய் விரிந்து குறையறிவால் தன் இனத்தின் பொருள் சுரந்தும் போக்கும் கொடுஞ்செயலாம் அடக்கியாலும் பேராசையும். அப்ப என்ன நான் இறை நினை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நான் மறந்துட்டு புலன் போன போக்குல நான் போயிட்டு இருக்கிறதுனால என்னை நான் மறந்தேன். நான் வந்த நோக்கத்தினை மறந்தேன். அந்த ஆசையில் சிக்கி இச்சையில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த களங்கங்கள் வானவம் கண்மம் என் பழி செயல்கள் பாவச் செயல்கள் என்ன இருக்கு? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். சஞ்சிதம் நமக்கு தெரியாது. ஆகாமியம் 3 வயசுல இருந்து இப்ப சேர்த்து வச்சிருக்கேன், தெரியல. நீ வரப்போற காலத்திலயும் சேர்க்க போறது சேரப்போகுது. இதையெல்லாம் நான் போக்கிக்கிறேனா குருவை சரணடைந்து உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிருணர்த்தி அந்த உயிரை நான் உணரணும். அப்போ அந்த களங்கங்கள் பாடம் கண்மம் மாயை புலன்பயக்கத்தில இருந்து வெளியில வரணும். புலன்மயக்க ஐம்பெரும் அந்த அதாவது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், தொடு உணர்வு, அழுத்தம், கேட்கறது, பார்க்கறது, சுவை உணர்வு, முகர் உணர்வு. இதுலயே மனம் சிக்கி 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 மேலும் மேலும் பழிச்செயல் பாவச் செயல்களை புரிந்து பதிவுகளை நம்ம கூட்டிக்கிட்டே போறோம். அப்ப இதுல இருந்து வெளியில வரணும். கருத்துடனே விளைவறிந்து அப்ப விளைவு அறிந்த நிலையில நான் வாழணும். எப்போ? அயராத விழிப்பு நிலையில், விளைவு அறிந்த விழிப்பு நிலையில் அந்த என் செயலில் ஒழுக்கத்தை கொண்டு வந்து விளைவை அறிந்து எண்ணம் சொல் செயலில் நேர்கோட்டில் இருக்க பெற்று நான் என்னுடைய அந்த வாழ்வை நம்ம நகர்த்தும் பொழுது 5 புலன்களையும் ஆறும் கலை போதித்து இப்போ இங்க வராங்க. நமக்கு 5 புலன்களை எப்படி ஒடுக்கமாக அடக்கமாக என்ன தேவையோ எதையோ அனுபவிக்காதீங்கன்னு சுவாமிஜி சொல்லவே இல்லை. அப்ப அளவோடும் முறையோடும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப 5 புலன்களை ஆளும் கலை போதித்து இந்த உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி இந்த உடல் இருக்கு, உடலுக்குள்ள உயிர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம், இந்த உயிர் சுடந்துகிட்டு இருக்கு, இயக்கங்கள் நடக்கிறது, உள்ள வெளியே எல்லா இயக்கங்கள் நடக்கிறது. ஆனா அதை தாண்டின ஒரு அளப்பரிய ஒரு பேர் ஆற்றல் நம்மை வழிநடத்திட்டு பேரறிவாக இயங்கிக் கொண்டிரு இந்த ஜீவனில் ஜடப்பொருள்களில் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த அறிவினை எனக்கு காட்டினாய். ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொண்டு எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாருங்க. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து அவ்வளவுதான் லைஃப். இதுதான் ஞானம். இது எல்லாம் நான் முடிக்கும் பொழுது எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற உணர்வுக்கு வரும். அப்ப அந்த நல்லொழுக்கம், இரண்டொழுக்க பண்பாடுங்க சிம்பிளா நம்ம அதை ஃபாலோ பண்ணினாலே போறோம். அப்ப அந்த இரண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். ஏன்னா நீ வேறு நான் வேறு இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாமே அந்த மூலப்பொருள்ல இருந்து வந்ததுதான்.
இறை சக்தியிலிருந்து தோன்றின அரூபத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் எல்லாமே எல்லாமே இறை பிம்பம் தான். அப்ப நானே என் கண்ணை குச்சிப்பேனா? இப்ப நான் என் கண்ணை குச்சிக்க மாட்டேங்கும் போது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் எந்த விதத்திலும் யாருக்கும் துன்பம் தராத வகையில் நான் அந்த வாழ்க்கையை அமைச்சுவேன். அதான் ஒழுக்கத்துக்கு சாமியம் கொடுக்குறாங்க. ஒழுக்கத்துக்கு சாமியம் என்ன கொடுக்குறாங்க? எப்போதுமே எவருக்கும் துன்பம் தராத நிலை. இக்காலத்திலோ வருங்காலத்திலோ எந்த நிலையிலும் நான் துன்பம் தர மாட்டேன் இல்லையா? இப்ப அந்த நிலைக்கு நான் உயரணும்னா நான் அதுவாகணும். நான் அதுவாகணும். அப்ப அந்த அதுக்கு என்னெல்லாம் வேணும்? படிப்புல சொல்றேன், நீ நேரா போய் பிஹெச்டி பண்ண முடியாது. கேஜி படிங்க, பிரைமரி முடிங்க, ஹையர் ஸ்கூல் படிங்க, ஹையர் செகண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பிஹெச்டி போக முடியும் இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்ம வெளியில ஒன்னொன்னா வெளியில வரணும்னா திருத்தமோடு காயகல்பம், உடல்ல உயிர் வளத்தை கூட்டுவோம், உயிர் சக்தி இனியோடு இருக்கணும். சீர் கர்மயோகம், ஏன் கர்மயோகம் தெரிஞ்சிருக்கணும், ஏன் கடமையறத்தை நம்ம முறையாக ஆற்ற வேண்டும். இப்ப கடமையற தவறினா ஆன்மீகத்துல உயர்வு பெற முடியாது. அப்ப கர்மயோகத்தையும் அழுத்தம் கொடுக்குறாங்க சுவாமிஜி. சீர் கர்மயோகம், உடற்பயிற்சி தந்து உடல் சீரான இயக்கம் இருக்கணும். அரை மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்ணுனா அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும். அப்ப உடற்பயிற்சியும் நமக்கு பதிவுகளை போக்க வல்லது நம்ம அடிக்கடி சொல்றோம் பாருங்க. சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. என் எண்ணத்தை உயர்த்தினீர்கள், உடல் நலத்தை சீரமைச்சிட்டீங்க, உய்வித்த குருவே வாழ்க. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தோட இருக்கிற இந்த பாடல் நமக்கு சுவாமிஜி அப்படி கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம ஏன் அப்போ உயிர் மேல் தவம் பண்றோம்? வேற எதுனா தவம் பண்ணிருக்கலாமே. தவம் செய்யணும்னா ஒரு பொருள் வேணும். தவம் ஆற்றுவதற்கு ஒரு பொருள். ஏன் உயிர் மேல் தவம் அப்படி பார்க்கும்பொழுது மனம் உடல் முழுக்க மனம் தெரியும் எங்க இருக்குன்னு அறியாமை. முன்னாடி என்ன சொல்லுவோம், நெஞ்ச காமிச்சு சொல்லுவோம் மனம் அங்க இருக்கு. ஆனா உடல் முழுக்க மனம் இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா மனதிற்கு எல்லாமே நம்ம ஜீவகாந்தம் உடல் இயக்கம் மன இயக்கத்துல செயல்படுது, செலவாகுதுன்னு சொல்றோம். உடல் இயக்கம் நமக்கு தெரியும், மன இயக்கம் எண்ணங்களாக. அந்த மனதுக்கு மூலப்பொருள் உயிர் இல்லையா? உயிரின் படர்த்த நிலைதான் மனம். அப்ப இந்த அதுக்கு ஒண்ணு தெரிந்து கொள்ளணும்னா அதை விட நுணுகி உள்ள போகணுங்கிறாங்க. அப்ப அதை விட நுணுகி உள்ள போறதுன்னா அப்ப இந்த உடலிலேயே லேசான ஒன்று அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருப்பது இந்த உயிர் சக்தி. அப்ப அந்த உயிரிலே புடிச்சிட்டோம்னா அந்த உயிர் மேல் மனம் வைத்து தவத்தை இயற்ற அதை விட நுணுகி இறைவனிடம் சென்று சேர முடியும். அப்ப என்ன பாருங்களேன், கடல் ஆர்ப்பரிக்குது அலை. அந்த கடல் எப்படி இருக்கு? மேல இருக்கிறதும் அலையா இருக்கு. அந்த அலையிலே நின்னோம்னா நம்ம ஸ்டடியா நிக்க முடியாது, அப்படித்தானே? அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். மனம் போல கடல், மனம் கடல் அலை போல. அப்ப அந்த மனதின் ஆழத்துக்கு போகணும். கடலின் ஆழத்துக்கு போகும்போது அப்போ அமைதியாக நாம இருப்போம், தெளிவோட இருப்போம். அந்த தெளிவற்ற மனநிலையிலிருந்து நம்ம விடுபட்டு தெளிவாக அசையாமல், அதாவது மனம் அசையாமல் அந்த இடத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது எதற்காக நாம வந்தோம், எதை நோக்கி போகிறோம்? ஏன்னா இந்த விடை தூய்மை, அகத்தூய்மை, வினை தூய்மை, புறத்தூய்மை எல்லாமே முக்கியம். எல்லாமே இந்த பதிவுகள்னாலதான். அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா இதை நோக்கின பயணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதற்காக பயணப்படுறோங்கிற அந்த தெளிவு ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதர்களுடைய உடல், உயிர், மனம் இது 96 தத்துவங்களால் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சது. 59 தத்துவங்கள் ஸ்தூல தத்துவங்களாக இருக்கு. 36 சூக்கும தத்துவங்கள். அதுல ஒண்ணு அதி சூக்கும தத்துவமா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல பாத்தீங்கன்னா அதை நம்ம இது பண்ணி டீட்டெயிலா பேச நமக்கு டைம் கிடையாது. 36வது தத்துவம் அது என்னன்னா அந்த கரணம்னு சொல்லப்படுற மனம், புத்தி, சித்து, அகங்காரம். இந்த 4 தான் மனிதர்களாகிய நாம் எல்லாரும் திரும்ப திரும்ப உணரவி ஜனனம், உணரவி மரணம், பிறப்பதற்கும் இருப்பதற்கும் காரணமா இருக்கு. இதுலதான் குறிப்பா சித்தம் தான் எண்ணங்களின் பாசறை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கர்மாவின் மூலஸ்தானம்னு அதுதான் சொல்லப்படுது. அப்ப இந்த சித்தம் அழிந்தால் நம்ம இதோட மூலப்பொருளை காண முடியும். இதுதான் என்ன சொல்றாங்க சித்தர் பாடல் கூட,
சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சப்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சுவாமிஜி இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம். எத்தனை தத்துவங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. என்னெல்லாம் பார்க்க போறோம் அதெல்லாம் வேண்டாம். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். என்னன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு பார்த்தேன். ஒருத்தர் இறைச்சி வாங்க போறாங்க. ஒரு சாது ஒருத்தர். ஏன்னா சாதுன்னா வெஜிடேரியனா இருக்கல. அந்த நாள்ல நிறைய வால்மீகி முனிவர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாங்களா. வால்மீகி முனிவர் ஒரு கொள்ளைக்காரர் தான். அதனால அந்த பழக்கம் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறை சிந்தனை அவங்க உயர்த்திக்கிட்டே போயிருக்காங்க. இப்போ ஒரு இது வாங்கறதுக்கு இறைச்சி வாங்கறதுக்கு போறாங்க. அப்போ போனப்ப அவர் என்ன சொல்றாரு, பன்றி இறைச்சி அதை விற்கிற இடம் அது. அவங்க சொல்றாங்க அதுல ரொம்ப முதன்மையா இருக்கிற இறைச்சியை வெட்டி கொடுங்க, நல்ல குவாலிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எங்க வெட்டினாலும் ஒண்ணுதான், அதுல முதன்மை என்ன பின்னாடி என்ன அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் வந்துதான் அவருக்கு. அப்போ எல்லாமே ஒண்ணுதான், முன்ன பின்ன எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த வேதமற்ற நிலை, அதுதான் இந்த வேதம் அற்ற நிலை அப்படிங்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு வேதமற்ற நிலைக்கு நம்ம போகணும். அப்படி நமக்குள்ள இந்த அறிவை உணர செய்யும் பொழுது, அறிவை தூண்டி விடும் பொழுது என்ன ஆகும்? நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்பு மறைந்து போகும். தன்முனைப்பு மறைந்து போய் என்ன ஆகும்? நானே அனைத்தும் அதுவாக இருக்கிறது, நானே அதுவாக இருக்கிறேன், அதுவே அனைத்துமாக இருக்கிறது. அதான் சாமிஜி நமக்கு சொல்றாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இப்ப தவம் செய்தோமே அதற்கான பாடல் இது. நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்ப நல்ல ஆழ்ந்த தவம் செய்ய செய்ய என்ன செய்யணும், எதை நோக்கின பயணம், எதை தேடி போறேன், அப்ப எனக்குள் மலர வேண்டியது எது, எது மலரணும்? ஞானம்னா என்னமோ எல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒன்னா பாக்குறதுதான் ஞானங்கிறாங்க. என்ன ஆகும்? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அப்ப இதுதான் மெய்ப்பொருள்ங்கிற புரிதல் வந்துடும். கரைந்து போம் தன்முனைப்பு, தன்முனைப்பு தறிக்கட்டு ஓடிடும். காணும் தெய்வம். அப்ப எல்லாமே ஒன்னா. எப்படி அதுக்கு தெரியும்? நமக்கு உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகணும். அங்கேயே நமக்கு அதுல நிக்கணும், தவத்துல ஆழ்ந்து நிக்கணும். அதுக்கு படிப்படியாக இந்த உடலையும் மனதையும் நாம தயார் செய்யணும். அப்ப செய்யும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த இடத்துல? இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த பிரிவினையிலேருந்து நம்ம விட்டு வெளியில எந்த கணம் அதை நம்ம தெளிவு பிறக்குதோ அதுதான் ஞானம் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ஞானத்துக்கான கதவு அங்க திறந்துடும். ஓ இவ்வளவுதானா, இதை நம்ம பயணிக்க எல்லாராலையும் முடியும். அப்போ இது புனிதம், இது அசிங்கம், இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, தாழ்ந்தது, பணக்கார ஏழை, நல்ல, இதெல்லாம் தாண்டிடணும். அந்த நியூட்ரல் ஸ்டேட், அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நம்ம எப்ப போறோமோ அதுதான் ஞானம். அப்ப என்ன ஆகும்? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அப்ப என்ன மலரணும்? ஞானங்கிறது என்ன? எல்லா உயிரும் ஒன்றுதான், எல்லாரையும் ஒரே கண் கொண்டு பார்ப்பது, எல்லாருக்கும் அன்பு செலுத்தி வாழ்வது, எல்லாரையும் எல்லா ஜீவன்களையும் ஒரே மாதிரி பார்க்கறது, ஒரே மாதிரி அன்பு செலுத்துறது. அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உதவி செய்யத்தான் உயர்ந்த நிற்ப முடியும். உதவி செய்து செய்து உயர்ந்து வந்துகிட்டே முடியும். நாம எதையும் ஒரு கம்பாரிசன் இருக்காது, ஒரு பொறாமை இருக்காது, ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிவாங்குற உணர்வு இருக்காது, ஒரு கோபம் இருக்காது, கவலை இருக்காது. எல்லாத்துலயும் வெளியில வந்துடலாம்.
அப்ப இது எந்த நமக்கு குரு நமக்கு ஆக்குறாங்க, நம்மை தொட்டு உணர்த்தி நம்ம ஞான நிலைக்கு உணர்த்துறாங்க. அப்பேற்பட்ட குருவை நாம வந்து சேர்ந்திருப்போம். இப்ப நாம பண்ண வேண்டியதுன்னா அவர் காட்டின வழியில் பயணிப்பதுதான். அப்ப நமக்குள்ள என்ன ஞானம், ஞானம்ங்கிறது ஏதோலாம் கிடையாது. எல்லாமே உள்ளேயே இருக்கு. நாம என்ன பண்றோம்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றான் ஞான தங்கமே. இங்கேயும் போ வேண்டாம். எல்லாமே அந்த புதையல் நமக்குள்ளதான் இருக்கு. சொர்க்கம் நமக்குள்ளதான் இருக்கு. பொக்கிஷம் நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நாம என்ன பண்ணணும்? வெளியில பயணப்படாம அகமுக பயணமாக உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும். இது தொடர்ந்து தவறாது இருவேளை தவம் செய்தாலே போறோம்ட்டாங்க சுவாமிஜி. ஏதோ அப்படியே உட்கார்ந்து இருக்கணும்லாம் எங்கேயுமே சொல்லல. அப்ப அந்த தவத்தினை நம்ம ரொம்ப ஸ்ரத்தையா இந்த காலை மாலை இருவேளை நம்ம தவம் செய்து அதற்கான உடலையும் மனதையும் நல்லா நம்ம தயார் செய்து தொடர்ந்து தவம் ஏற்றும் பொழுது நமக்குள் என்ன மலரணுமோ அது இயற்கை பார்த்துக்கொள்ளும், தானாக மலரும். இத நான் நீ பண்ணிட்டேன், எனக்கு இந்த அனுபவம் கிடைக்குதா? வேண்டாம். செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைநிலை. நாம செயலை மட்டும் நற்செயல்களாக மாற்றி எண்ணம் சொல் செயலில் அந்த ஒழுங்கமைப்போடு ஒழுக்கத்தோடு நமது வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்தி நாம் வாழும்போது நமக்கு என்ன நடக்கணுமோ இந்த குரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான குரு கிடைச்சிருக்காங்க. அவர் கைகளை அவர் தொட்டு அந்த ஸ்பரிசம் நழுச்சி பிடிச்சுப்போம். அவரோடு சேர்ந்து பயணிப்போம். அவர் வழி தொடர்வோம். நமக்கு நிச்சயமா நாம் அடைய வேண்டிய இலக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா இலக்கை அடைந்தே தீருவோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த வழியில் அவர் காட்டின வழியில் பின் தொடர்ந்து அவர் காட்டின வழியில் நம்ம பின்தொடர்ந்து நாமும் பயணித்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்தும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழிய அனைத்து அன்புகளும் நன்றி பாராட்டி இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.